ஜேசிடிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கோகுல்நாத். நான் ஜாக்கி எனும் படத்தை பார்த்தேன். அந்த படத்தினுடைய ரிவ்யூ பற்றி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஜேசிடிவி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த படத்துக்கான ரிவ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜாக்கி எனும் திரைப்படம், இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணது ஒரு மலையாளி. டைரக்டர் மட்டும் மலையாளி கிடையாது, ஹீரோவும் மலையாளி தான், வில்லனும் மலையாளி தான். கிட்டத்தட்ட ஒரு மலையாளி காம்போ. ஆனால் படம் பக்கா மதுரை மூவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படிடா அந்த படத்தை எடுத்த அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. டேரக்டர்கிட்ட இந்த கேள்வி நான் கண்டிப்பாக கேட்பேன் நேரில் இருந்தாருன்னா. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாளியாக அவர் ஜானர் இருக்குது. எனக்கு கெடா சண்டைங்கிறது விளையாட்டு இல்லை, வெறி. அவர் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த படம் ஒரு மலையாள மூவி. அப்படி இருக்கிறப்ப தமிழ் இண்டஸ்ட்ரியில் அதுவும் ராவான ஒரு மதுரை ஃபிலிம், அதாவது மதுரை ஸ்லாங் பேஸ்டு ஒரு மூவி பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயம். அதுக்கு பெரிய ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது அந்த படத்தை பார்த்து நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்குது இந்த படத்தில். மதுரை மாவட்டத்தின் கிடாச்சண்டை நாயகன். இந்த படம் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா கெடா சண்டையை பேஸ் பண்ணியிருக்கு. மதுரையில் தான் அந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் ஒத்தக்கடை, மேலூர் அங்கே ரொம்ப கான்செப்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. அப்புறம் ஆவியூர் அந்த இடம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த லவ் சீன்ஸ் வரப்போ மட்டும் இந்த கொடைக்கானல் அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ் போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் மதுரையில் தான் எடுத்திருக்காங்க. அது நல்லா தெரியுது. ஆவியூர் பக்கம்லாம் நிறையாவே எடுத்திருக்காங்க. இந்த கெடா சண்டையை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கெடா சண்டையின் மூலயமா வரக்கூடிய விஷயங்கள் என்ன, இந்த கெடா மதுரைக்காரங்க முக்கியமாக தமிழ்நாட்டு மக்கள் இந்த கெடா எப்படி அன்போட பார்க்குறாங்க, ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு நம்ம பிரபலப்படுத்தியிருக்கோமோ அதே அளவுக்கு கெடா சண்டையும் பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிற விதமாக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா கெடா சண்டைக்கான ஒரு முக்கியத்துவத்தையும் கெடாவுக்கும் கெடா வளர்க்குறவங்களுக்குமான ஒரு அன்பையும் இந்த படத்தில் அழகாக காமிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய டேரக்டர் யார் அப்படின்னா பிரகபால். இவர் 2021 மலையாளத்தில் ஒரு மூவி டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த மூவியில் நடிச்சு 2 பேர் தான் இங்கே ஹீரோ அண்ட் வில்லன் நடிச்சிருக்காங்க. யுவன் கிருஷ்ணா அண்ட் ரிதன் கிருஷ்ணா அப்படிங்கிறவங்க. இதில் ஹீரோயினா அம்மு அபிராமி நடிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியும், அசுரன் படத்தில் நல்ல ஒரு கேரக்டர் எடுத்து நல்லா பண்ணவங்க. ஸோ இந்த படத்துலையும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு கெடா சண்டையின் மூலமாக ஆரம்பிக்குது. இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா யுவன் கிருஷ்ணா, ரிதன் கிருஷ்ணாவும் ஹீரோ அண்ட் வில்லன் தான். இதை தவிர்த்து கெடா இருக்குது. இதை தவிர்த்து ஒரு முக்கியமான பொருளாக இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜாக்கி செயின் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கெடா சண்டை ஜெயிக்கிறவங்களுக்கு இந்த மெடலை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெடலுக்காக தான் இந்த படமே நடக்குது அப்படின்னு சொல்லலாம். படம் ஸ்டார்ட் ஆகும்போதே கெடா சண்டைக்கான முக்கியத்துவம் என்ன, அது மட்டும் இல்லாமல் கெடா சண்டை தமிழர்களினால முன்னொரு காலத்தில் எப்படி நடந்துச்சு, அது ஆங்கிலேயர்கள்லாம் எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னாங்க. இதற்கடுத்து படம் கெடா சண்டையிலேருந்து ஆரம்பிக்குது. அதாவது காப்ரா காளி அப்படிங்கிற மாதிரி தான் ரிதன் கிருஷ்ணாவோட நேமு. அப்போது கிட்டத்தட்ட 5 வருஷமாக கெடா சண்டையில் பெரிய ஒரு வின்னராக திகழ்ந்துக்கிட்டு இருக்காரு இந்த கதையில். அப்படி இருக்கிறப்ப அந்த ஜாக்கி மெடல், அதாவது அந்த மெடல் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மெடல் 5 வருஷமாக அவர்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கிறப்ப சடனாக யுவன் கிருஷ்ணா வராரு, அதாவது ஹீரோ ஒரு கெடா வளர்க்குறாரு. அந்த கெடாக்கு ஜோடி போகிறதுக்கு ஆள் இல்லை. அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதாவது ஒரு கதை போகிற ஃப்ளோவில் கார்த்திகிட்ட கேட்குற மாதிரி இருக்குது. அது ஒரு முட்டு மோதலாக மாறி, சரி ஓகே நான் கூட சண்டை போடுறேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு, அதாவது 5 வருஷமாக வின் பண்ணக்கூடிய அந்த ஒரு கெடாவும் இப்போ ஃபஸ்ட் டைம் களமிறங்கக்கூடிய அந்த ஒரு கெடாவும் கெடா சண்டை விடுறாங்க. அப்படி விடக்கூடிய நேரத்தில் அந்த காப்ரா காளி 5 வருஷமாக வின் பண்ண அவர் தோற்று போகிறாரு. அது ஒரு வெஞ்சன்ஸாக மாறி ஒரு பகையை உருவாக்குது. இப்படி பகை ஏற்படும் போது என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லா காமிப்பாங்க. அது போக காமெடியும் அங்கங்கே வச்சுருப்பாங்க, ஹியூமராகவும் இருக்கும். அது போக லவ் சாங்ஸ் இருக்கும், கொஞ்சம் லவ் சீன்ஸ்லாம் இருக்கும். இப்படி ஃபஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு அந்த நீட்டாக அப்படியே அந்த ஃப்ளோவில் போய்கிட்டே இருக்கும். அதாவது செகண்ட் ஹாஃபில் என்ன அப்படின்னா, இப்போ நான் தோத்துட்டேன், இப்போ மறுபடியும் என் கூட ஜோடி போடு அப்படிங்கிறத வற்புறுத்தி என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ, ஒரு வில்லனாக இருந்து என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் அந்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு ரிதன் கிருஷ்ணா. இப்போ ரிதன் கிருஷ்ணா என்ன சொல்கிறார் அப்படின்னா, உன் ஏரியாலே வச்சு கெடா சண்டை நடத்துவோம் எல்லாருக்கும் முன்னாடியும். இப்போ நானும் ஒரு கெடா எடுக்கிறேன், நீ உன் கெடாவை இருக்கு. சப்போஸ் இந்த போட்டியில் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா உன் கெடாவை நான் தூக்கிப்பேன் அப்படின்னு வில்லன் சொல்றாரு. சப்போஸ் நான் தோத்துட்டேன் அப்படின்னா என் கெடாவை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. இப்படி நடக்கிறப்ப ஒரு சில சூழ்ச்சியின் மூலமா வில்லன் வென்றுறாரு. இதை தெரிஞ்ச உடனே ஹீரோ வில்லனை போய் அடிக்க போற சீன்ஸ் இருக்கும். அது என்ன சூழ்ச்சி அப்படிங்கிறத நீங்க படத்துல போய் தெரிஞ்சுக்கோங்க. கத்தில முடிக்க வேண்டியதில்லை, களத்தில் முடிக்க வேண்டியது. இதை தெரிஞ்ச இந்த போட்டியில் நடத்துவாங்க பார்த்தீங்களா ஒரு பெரிய ஆள். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு கெடா சண்டையில் தான் பிரச்சனை நடந்துச்சு, ஸோ அப்பேற்பட்ட கெடா சண்டையிலே இந்த சண்டை முடியட்டும் அப்படின்ட்டு நீ உன் கெடாவை ட்ரைன் பண்ணு அப்படின்ட்டு 2 பேரையும் ட்ரைன் பண்ண சொல்லிட்டாங்க. கடைசியில் இவங்க 2 பேருக்கு மட்டும் ஒரு போட்டி வச்சு இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ இதோட பஞ்சாயத்து முடிங்க, இதுக்கு மேலே நீங்கள் 2 பேரும் கெடா சண்டையை போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்கிறப்ப தான் கடைசி கிளைமேக்ஸ் நல்ல ஒரு கெடா சண்டை விடுறதுக்கு ஒரு
உறுத்துவேன். அதாவது இந்த படத்தில் கெடா சண்டை அப்படின்னு ஒரு விஷயம் வர்றப்ப இப்போ மக்கள் எல்லாருமே அட்டென்ஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கே இருக்குது அப்படின்னா கெடா மேலே தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து ஒரு எஸ்எஃப்எக்ஸ் போட்டு ஒரு கேமரா ஆங்கிளுமே சரி ஒரு அந்தளவுக்கு சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. கெடா சண்டை வரும்போது மட்டும் மக்கள் எல்லாருமே கண் வந்து ஸ்க்ரீனை நோக்கி தான் இருக்குது. ரொம்ப வந்து அட்ராக்டிவாக வந்து அந்த ஒரு மியூசிக் பின்னாடி பேக்ரவுண்டும் சரி நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி வந்து கெடா சண்டை நடக்கிறப்ப கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் வந்து ஒரு கிளைமேக்ஸாக ஒரு நல்லா ஒரு பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு மதுரையை சார்ந்த ஒரு எடுத்த படம் முக்கியமாக வந்து கெடா சண்டைக்கு நல்ல ஒரு முக்கியத்துவம் எடுத்து பண்ணியிருக்காங்க. அதுவும் மலையாளம் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து ஹீரோவும் சரி டைரக்டரும் சரி இங்கே வந்து முக்கியமாக தமிழ் ஸ்லாங்கில் எடுத்து பேசுனது வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம். ஒரு நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது இந்த படத்தை பார்க்குறப்ப. ஸோ இது வந்து எப்படி ப்ரோ இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் ராவாகவே இருக்குது, அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் ராவாக இருக்குது, ஆக்ஷனாக இருக்குது, எல்லாருமே பார்க்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஒரு என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடாகவும் இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, காமெடியும் இருக்குது, லவ் சீன்ஸும் இருக்குது. ஓகே நல்லா தான் இருக்குது. ஒரு ஆல் ஓவர் ஒரு அஜெண்டா இருக்கும் பார்த்தீங்களா ஒரு ஃபிலிம் எப்படி இருக்கணும்னு, அது எல்லாமே வந்து இந்த படத்தில் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சுருக்காங்க. பட் மெயின் இம்பார்ட்டன்ஸாக இந்த கெடா சண்டைக்கான முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். மற்றபடி இது வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்குது. பட் இதை வந்து பொங்கல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் மக்கள் அதிகமாக வந்து பார்த்துருப்பாங்க. பட் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நிறைய பேர் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் படம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. என்னை பொறுத்தவரை இந்த படம் நல்லா தான் இருக்குது. முக்கியமாக நான் மதுரையில் இருக்கேன். ஸோ மதுரையை சார்ந்து எடுத்தனால நான் கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தனால எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரியான பல ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய புது படங்கள் எல்லாமே ரிவ்யூ எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். மறக்காமல் நம்ம ஜிசி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.